அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ யூடியூப்ல யாருமே பார்த்திருக்காத வீடியோ. நம்ம எல்லாருக்கும் தக்கோலம் போர் தெரியும். பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர் ஆணி மேல் இருந்தபடி வீரமரணம் அடைஞ்சார், இதுவும் தெரியும். ஆனால் இந்த தக்கோல போரில் ராஜாதித்தரை கொன்ற அந்த மாவீரன் யாரு? அவர் எந்த நாட்டு மன்னர்? இதெல்லாம் தெரியுமா? எஸ், அந்த அறியப்படாத வரலாறை தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. நம்மளோட அறியப்படாத வரலாறு சீரீஸில் இன்னைக்கு கங்க மன்னன் பூதுகன் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சை பெரிய கோயிலோட பிரம்மாண்டத்தை நீங்க பார்க்கும்போது இது இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்களோன்னு நீங்க எப்போதும் நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பல பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும். ஆமா, ஏன்னா வழக்கமா நாம வரலாற்றை படிக்கும்போது ஒரு பெரிய பேரரசு எப்படி படிப்படியா வளர்ந்துச்சு, எப்படி தன்னோட எல்லைகளை தடையின்றி விரிவுபடுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம ஆச்சரியப்படுவோம். உண்மைதான், வளர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா சோழர்களோட அந்த அசுர வளர்ச்சியே ஒற்றையாளா நின்னு ஒரு அரை நூற்றாண்டு காலம் முடக்கி போட்ட ஒரு மனிதனை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ஆமா, இந்த ஆழமான அலசலுக்காக நாம எடுத்துக்கிட்ட குறிப்புகள், வரலாற்று தரவுகள் எல்லாமே மேலே கங்க வம்சத்தைச் சேர்ந்த 2ஆம் பூதுகன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட வாழ்க்கையை சுற்றியுள்ளன. சோழ பேரரசுக்கு ஒரு மாபெரும் முட்டுக்கட்டையா அவன் எப்படி மாறுனா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பிரிச்சு அலசுவோம். கண்டிப்பா, இது வெறும் ஒரு தனிப்பட்ட அரசனை பற்றிய வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது. நீங்க 10ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். ஆமா, தெற்கே பாத்தீங்கன்னா சோழர்கள் மாபெரும் சக்தியா உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. வடக்கே ராஷ்டிரகூடர்கள் ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யமா இருக்காங்க. இந்த 2 பெரும் மலைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு நிலப்பரப்பு தான் கங்க நாடு. அதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இங்கதான் அரசியல், வீரம், துரோகம், அப்புறம் சமயம், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பணஞ்சு ஒரு அற்புதமான வரலாற்று திரைக்கதையா மாறுது. ஒரு தனி மனிதனோட அதிகார பசி எப்படி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட வரைபடத்தையே மாற்றி வரைஞ்சது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த தரவுகளோட மைய நோக்கம். ஆஹா, அந்த மாபெரும் போர்க்கள காட்சிக்கு போறதுக்கு முன்னாடி பூதுகன் எப்படி அரியணைக்கு வந்தான் அப்படிங்கிற அந்த இரத்தக்களரியான பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மாபெரும் அதிகார மாற்றமும் ஒரு சின்ன துரோகத்திலிருந்து தான் தொடங்கும், இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. கிபி 930கள்ல கங்க நாட்டை ஆண்ட அவனோட சொந்த அண்ணன் 3ஆம் ராஜமல்லன் மக்களிடமும் தன் கீழிருந்த சிற்றரசர்களிடமும் கடும் அதிருப்தியை சம்பாதிச்சிருந்தான். ஆமா, அவனோட நிர்வாகம் அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. கடுமையான வரி கொள்கைகளா இருக்கலாம், இல்ல நிர்வாக திறமையின்மையா இருக்கலாம். ஆனா மக்கள் அவனை வெறுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இந்த அதிருப்தியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பூதுகன் செஞ்ச காரியம்தான் ஆச்சரியமானது. கங்கர்களோட பரம்பரை எதிரிகளான ராஷ்டிரகூடர்களோட உதவியா கேக்குறான். இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஆமா, இது எப்படி இருக்குன்னா, நவீன கார்ப்பரேட் உலகத்துல ஒரு நிறுவனத்தை கைப்பற்ற, அதாவது ஒரு ஹாஸ்டைல் டேக் ஓவர் செய்ய, தன் சொந்த அண்ணனுக்கு எதிராகவே பரம்பரை எதிரி நிறுவனத்தோட உதவியை நாடுறது மாதிரி இருக்கு. அந்த ஒப்பீட்டை நாம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். கார்ப்பரேட் உலகத்துல வெறும் பங்குகளை தான் வாங்குவாங்க. ஆனா இங்க ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. பூதகனோட அரசியல் சாதுரியம் என்னன்னா, தன் சொந்த படைய வச்சு மட்டும் அண்ணனை வீழ்த்தினா நாளைக்கே வேறொரு சிற்றரசன் தனக்கு எதிரா கிளர்ச்சி செய்யக்கூடும்னு அவனுக்கு தெரியும். ஓ, அதனாலதான் அவனுக்கு ஒரு பெரிய பேக்கப் தேவைப்பட்டுச்சு. சரியா சொன்னீங்க. அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத பின்புலம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அப்போ ராஷ்டிரகூட மன்னனா இருந்த 3ஆம் அமோகவர்ஷன் மற்றும் அவனோட மகனான 3ஆம் கிருஷ்ணன் இவங்களோட மாபெரும் படை உதவிய கோர்றான். கண்ணரதேவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே 3ஆம் கிருஷ்ணன் தான். ஆமா, அவரேதான். அந்த படை உதவியோடு தன் சொந்த அண்ணனான 3ஆம் ராஜமல்லனை போர்க்களத்துல வீழ்த்தி கொன்னுட்டு கிபி 938ல கங்க நாட்டோட அரசனா பூதுகன் முடிசூட்டிக்கிறான். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ராஷ்டிரகூடர்கள் ஏன் பூதுகனுக்கு உதவணும்? அதான், அதுவும் தங்கள் பரம்பரை எதிரி நாட்டு இளவரசனுக்கு அரியணைய தாரைவாருக்கு அவங்க என்ன சமூக சேவகர்களா? அதைத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். சும்மா யாரும் யாருக்கும் பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனுப்பி உதவி செய்ய மாட்டாங்களே. கண்டிப்பா மாட்டாங்க. அதிலும் இது ராஜதந்திரங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய 10ஆம் நூற்றாண்டு. இதுக்கு பின்னால ஒரு பெரிய டீல் இருந்திருக்கணும். நிச்சயமாக இருந்துச்சு. அது வெறும் படை உதவி கிடையாது, அது ஒரு நிரந்தர அரசியல் பிணைப்புக்கான முதலீடு.
தெற்கே சோழர்கள் வேகமா வளர்ந்து வர்றத ராஷ்டிரகூடர்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சோழர்களை தடுக்க அவங்களுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட், அதாவது ஒரு இடைப்படு நாடு தேவைப்பட்டுச்சு. ஆமா, அந்த வேலைய கங்க நாடு செய்யணும்னு அவங்க நினைச்சாங்க. பூதகனோட விசுவாசத்தை உறுதி செய்ய ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் அமோகவர்ஷன் ஒரு மாபெரும் ராஜதந்திரத்தை செஞ்சான். தன் மகளும் 3ஆம் கிருஷ்ணனோட தங்கையுமான ரேவக நிம்மதிய பூதுகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான். ஓ, சம்பந்தம் கலந்துட்டாங்க. ஆமா, கல்வெட்டுகளின்படி பூதுகனுக்கு பத்மபரசி அப்படிங்கிற இன்னொரு மனைவியும் இருந்தாள். ஆனா இந்த ரேவக நிம்மதியுடனான திருமணம் தான் கங்கப்படைய ராஷ்டிரகூடர்களோட தென்னிந்திய படையெடுப்புகளுக்கு கேடையாகவும் வாழாகவும் மாத்துச்சு. ஒரு திருமணத்தின் மூலமா 2 சாம்ராஜ்யங்கள் பிரிக்க முடியாத கூட்டாளிகளா மாறிடுச்சு. ஆஹா, சொந்த அண்ணனை கொன்னு எதிரியோட சம்பந்தம் கலந்து தன் சிம்ஹாசனத்தை பலப்படுத்திக்கிட்டான் பூதுகன். இந்த ஒப்பந்தம் தான் தென்னிந்தியாவோட தலைவிதியை நிர்ணயித்து அந்த ஒற்றை போர்க்களத்துக்கு இட்டு சென்றது. பராந்தக சோழனோட பல ஆண்டுகால உழைப்பு, சோழர்களோட மாபெரும் கனவு எல்லாமே ஒட்டுமொட்டமா சிதைந்த களம். ஆமா, அந்த இருண்ட நாள். நாம கிபி 949 நடந்த புகழ்பெற்ற தக்கோல போரை பற்றி தான் பேச போறோம். சோழப்படையை வழிநடத்தி சென்ற பட்டத்திரவரசன் ராஜாதித்தன் இந்த களத்துல தான் கொல்லப்படுறான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. வரலாற்று ஆய்வாளர்களிடையே ராஜாதித்தன் எப்படி கொல்லப்பட்டான் அப்படிங்கறதுல 2 முற்றிலும் வேறுபட்ட பார்வைகள் இருக்கு. அந்த 2 பார்வைகளுமே அக்கால போர்த்தந்திரங்களோட உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். முதல் பார்வை விக்கிபீடியா மற்றும் சில கன்னகத்து வரலாற்று துறவுகள் முன்வைக்கும் அம்பெய்தல் கோட்பாடு. அதாவது போர்க்களத்துல யானை மேல உட்கார்ந்து உக்ரமா போரிட்டுக்கிட்டு இருந்த ராஜாதித்தர் மேல பூதுகன் குறிப்பார்த்து அம்பைத்து கொன்றான் அப்படிங்கிறது. சில தகவல்கள் அந்த அம்புல நஞ்சு தோய்க்கப்பட்டிருந்ததாகவும் அதனாலேயே ராஜாதித்தர் உடனடியா சரிந்து விழுந்தான்னு சொல்லுது. இது தூரத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு துல்லியமான தாக்குதல். சரி, அது நம்பும்படியா தான் இருக்கு. ஆனா 2வது பார்வை தான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஆமா, பேராசிரியர் கே பிள்ளை மாதிரி புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் எபிகிராஃபியா இண்டிகா போன்ற தொல்லியல் பதிவுகள் முன்வைக்கும் அந்த 2வது பார்வை இருக்கே, அதுதான் எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. பூதுகன் மிகச் சாமர்த்தியமா ராஜாதித்தரோட யானையை நெருங்கி அதன் மீது தாவி ஏறி அம்பாரிக்குள், அதாவது அந்த ஹவுடாவிற்குள் நுழைந்து தன் குருவாளால் அவரை மார்பில் குத்தி கொன்றான்னு சொல்லப்படுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. நேயர்கள் இப்போ யோசிக்கலாம், இது நிஜமாகவே சாத்தியமா அப்படின்னு. எனக்கும் அதே சந்தேகம்தான். 10ஆம் நூற்றாண்டு போர்க்களத்தோட உச்சக்கட்ட குழப்பத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வீரர்கள், ஈட்டிகள், புழுதி படலம், இதுக்கு நடுவே ஒரு மாபெரும் போர் யானை ஆக்ரோஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. பக்கத்துல கூட போக முடியாது. அந்த யானை மேல ஒருவன் தாவி ஏறி அம்பாரிக்குள் புகுந்து கவசங்கள் அணிந்த ஒரு பட்டத்து இளவரசனை குருவால குத்துறது அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமா? ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தோட ஆக்ஷன் காட்சிக்கு இது நல்லா இருக்கலாம். ஆனா தர்க்க ரீதியா பார்த்தா தொலைவில் இருந்து பாதுகாப்பா அம்பெய்துவது தானே ஒரு அரசனுக்கு உகந்தது. நீங்க எழுப்புற அந்த தர்க்கம் 100% சரியானதுதான். ஒரு போர் யானையை நெருங்குறதே மரணத்தை சந்திப்பதற்கு சமம். அதிலும் ஒரு சாம்ராஜ்யத்தோட பட்டத்து இளவரசனின் யானைய அவ்வளவு எளிதா நெருங்கவே முடியாது. அத சுத்தி பல 100 பாதுகாவலர்கள் இருப்பாங்க. பின்ன எப்படி அவன் மேல ஏறி இருப்பான்? அதனாலதான் வரலாற்று ஆய்வாளர்கள் இதுக்கு பின்னால இருந்திருக்கக்கூடிய சதித்திட்டங்களா ஆராயறாங்க. பூதுகன் நேருக்கு நேர் மோதி யானை மேல ஏறினா அப்படின்னு நாம எடுத்துக்க கூடாது. ஒருவேளை போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, பூதுகன் சரணடைய வர்றான் அப்படின்னு ராஜாதித்தன் நம்பியிருக்கலாம். ஓ, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி. ஆமா, ஒரு சமாதான பேச்சிற்காக யானையை நெருங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம். அல்லது சில தரவுகள் குறிப்பிடுற மாதிரி வெள்ளைங்குமரன் அப்படிங்கிற ஒரு ஒற்றனோட துணையோடு இந்த தந்திரம் அரங்கேறி இருக்கலாம். எதிரி நம்பி தன் பாதுகாப்பை குறைக்கும் அந்த ஒரு நொடி கவனச்சிதறலை தான் பூதுகன் பயன்படுத்தியிருக்கணும். ஆஹா, முதுகுல குத்துற வேலை தான் நடந்திருக்கு. முறை எதுவாக இருந்தாலும் யானை மீத பாய்ந்த அம்போ அல்லது நெஞ்சை பிளந்த குருவாளோ அது ஏற்படுத்தின விளைவு ஒன்னுதான். தென்னிந்திய வரலாற்றுல அது ஒரு மாபெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த நிலநடுக்கத்தோட அதிர்வுகள் தொண்டை மண்டலம் முழுவதும் எதிரொலித்தது இல்லையா? தங்களுக்கு தலைமை தாங்கிய பட்டத்து அரசன், வெற்றிக்கு மிக அருகில் நின்ற ஒரு மாவீரன், தங்கள் கண்முன்னேயே யானை அம்பாரியில் சரிந்து வீழ்ந்ததைக் கண்ட சோழப்படை முற்றிலும் நிலை குலைந்து போச்சு. தளபதிகள் இல்லாம பட சதறி ஓடிருச்சு. பராந்தக சோழன் பல ஆண்டுகளா எத்தனையோ போர்களை சந்திச்சு தன் வியர்வையாலும் இரத்தத்தாலும் கட்டியெழுப்பியிருந்த தொண்டை மண்டலம், அதாவது இன்றைய வடதமிழகம், ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல ராஷ்டிரகூடர் வசம் விழுந்தது.
சோழர்களோட சாம்ராஜ்ய கனவு அந்த தக்கோலம் போர்க்களத்தோட புழுதியில அமுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. ராஷ்டிரகூடர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட மிகப்பெரிய தென்னிந்திய அச்சுறுத்தலை ஒட்டுமொத்தமா அழிச்ச வெற்றி இது. சோழர்களை வீழ்த்தியதன் மூலமா தென்னிந்தியாவோட முடிசூடா மன்னனா 3ஆம் கிருஷ்ணன் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். ஆனா இது அவளோட சொந்த படையால மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது. ஆமா, இந்த மாபெரும் பகையருடைய இருந்தது பூதுகன் தான். எக்ஸாக்ட்லி. அதுக்காக அந்த 3ஆம் கிருஷ்ணன் எப்படி நன்றி செலுத்தினான் அப்படிங்கிறது தான் நாம் அடுத்ததா உற்று நோக்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக ஒரு போர்ல வென்றால் மன்னர்கள் தங்கம், வைரம், குதிரைகள் அப்படின்னு பொக்கிஷங்களை அள்ளி கொடுப்பாங்க. ஆனா அதக்கூர் நடுகள் அப்படிங்கிற வரலாற்று ஆவணம் குறிப்பிடும் அந்த பரிசுகளை பார்த்தால் அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பட்டியல். ஆமா, இது வெறும் நன்றி கடன் அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தையே பரிசாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த பட்டியலை நான் சொல்றேன். பானவாசி 12,000, பேல்வோலா 300, புரிகரே 300, கிசுகாடு 70, பாகிநாடு 70. நேயர்களுக்கு புரியும்படி இதை கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த எண்கள் எல்லாம் என்ன? இவை வெறும் கிராமங்களோட எண்ணிக்கையா அல்லது நிலப்பரப்போட அளவீடா? இந்த 12,000 அப்படிங்கிற எண்ணோட பிரம்மாண்டம் என்ன? இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த எண்கள் வெறுமனே நிலத்தோட அளவீடுகள் கிடையாது. அவை வருவாய் அலகுகள், அதாவது ரெவென்யூ யூனிட்ஸ். பானவாசி 12,000 அப்படின்னா பானவாசி அப்படிங்கிற மாகாணத்துல உள்ள 12,000 கிராமங்கள் அல்லது வரி வசூலிக்கும் மையங்கள் அப்படின்னு அர்த்தம். அடக்கப்படியா? ஆமா, இதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 10ஆம் நூற்றாண்டுல ஒரு கிராமம் அப்படிங்கிறது வெறும் நிலம் மட்டும் கிடையாது. அதுல விளையும் தானியம், அங்க இருக்கும் மனித வளம், அங்கு வசூலிக்கப்படும் வரி என அனைத்தும் அடங்கிய ஒரு முழுமையான பொருளாதார அலகு. 12,000 கிராமங்கள் முழுவதையும் ஒருவனுக்கு பரிசா அளிப்பது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை, அதாவது ஜிடிபியையே ஒரு தனிநபருக்கு எழுதி கொடுப்பதற்கு சமம். அப்படியா? அப்படியென்றால் 3ஆம் கிருஷ்ணன் பூதுகனோட அந்த செயலை எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கான் அப்படிங்கறத பாருங்க. வெறும் பட்டத்து இளவரசனை கொன்றதற்காக இவ்வளவு பெரிய பரிசா? அது வெறும் கொலை கிடையாது, ஒரு சாம்ராஜ்யத்தோட எதிர்காலத்தையே அழிச்ச செயல். அதற்கான விலைதான் அந்த கிராமங்கள். இந்த பரிசுகளின் மூலமா கங்க சாம்ராஜ்யத்தோட எல்லைகள் தாறுமாறா விரிவடைஞ்சது. துங்கபத்ரி நதி வர அவங்க ஆட்சி பரவியது. வரலாற்று ரீதியா பார்த்தா மேலை கங்கர்களோட உச்சக்கட்ட பரப்பளவும் அதிகாரமும் பூதுகனோட இந்த காலகட்டத்துல தான் அமைஞ்சது. இந்த அளவுக்கு அதிகாரமும் செல்வமும் கொடூரமான போர்க்குணமும் கொண்ட ஒரு மாவீரனை பத்தி பேசும்போது அவனோட இன்னொரு பக்கத்தை பார்த்தா நீங்க கண்டிப்பா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இதுவரை பூதுகனை நாம எப்படி பார்த்திருக்கோம்? இரக்கமற்ற ஒருவன், அரியணைக்காக தன் சொந்த அண்ணனையே கொன்றவன், போர்க்களத்துல சதி திட்டங்கள் தீட்டி ஒரு பட்டத்து இளவரசனை கொன்ற ஒரு பயங்கரமான போர்வீரன். ஆனா அவனுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு முகம் இருக்கு. அவன் ஒரு தீவிரமான சமண மதப்பற்றாளன். அந்த முரண்பாடுதான் வரலாற்று மாந்தர்களை படிப்பதிலுள்ள மிகப்பெரிய சுவாரஸ்யமே. கங்க மன்னர்கள் பல பேர் சமண மதத்தை ஆதரித்தவர்கள் அப்படிங்கிறது வரலாறு தான். ஆனா பூதுகனோட பற்று சாதாரணமானது கிடையாது. அதுதான் எனக்கும் புரியல. அகிம்சையை, அதாவது ஒரு சிறிய எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற கொல்லாமையை போதிக்கும் சமண மதத்தை பின்பற்றும் ஒருவன் எப்படி இவ்வளவு பெரிய இரத்த கலரிகளை செஞ்சான்? அது ஒரு நல்ல கேள்வி. பூதுகன் புகழ்பெற்ற சமண துறவியான அஜிதசேன பட்டாரகர் அப்படிங்கிறவரோட முதன்மை சீடனாவே இருந்திருக்கான். பல பேரரசுகளை நடுங்க வெச்ச ஒரு மாவீரன். ஒரு துறவியிடம் மண்டியிட்டு ஆன்மீக வழிகாட்டுதல்களை பெற்றிருக்கான். அவனோட ஆட்சியின் கீழ் பல சமண பள்ளிகள், அதாவது பசதிகள் கட்டப்பட்டுச்சு. அவனோட மனைவியான ரேவக நிம்மடியும் தீவிர சமணப்பற்றுடையவளா இருந்தா அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, மிகவும் கொடூரமான ஒரு மாஃபியா தலைவர் காலையில இரத்தக்களரியான கொலைகளை எல்லாம் செஞ்சுட்டு மாலையில பல கோடிகள் செலவு செஞ்சு ஒரு தியான மண்டபத்தை கட்டி தந்து அதுல தீவிரமா பக்தியோடு தியானம் செய்யறத போல முரண்பாடா இருக்கு. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பாத்தீங்கன்னா தான் அந்த 10ஆம் நூற்றாண்டு உளவியல் நமக்கு புரியும். இன்றைய நமது தார்மீக அளவுகோல்களை வச்சு அவங்கள நாம அளவிடக்கூடாது. சரி, அப்போ அவங்க இதை எப்படி பேலன்ஸ் செஞ்சாங்க? பண்டைய கால மன்னர்களிடம் தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கையும் அரசை விரிவுபடுத்தும் அரசியல் கொடூரமும் நேர்கோட்ல பயணிக்கல. அவை இருவேறு தண்டவாளங்களா இருந்துச்சு. அரசன் என்பவன் நாட்டை பாதுகாக்கணும், எல்லைகளை விரிக்கணும், அதற்காக எதிரிகளை கொல்லணும் அப்படிங்கறது அவனோட ராஜதர்மம். அதே சமயம் தனிமனிதனா அவனுக்கு துறவு, தியானம்,
ஆன்மீகம் ஆகியவற்றில் ஒரு சுயதர்மம் இருந்திருக்கலாம். இன்னும் ஆழமா பார்த்தா இது ஒரு வகையான கர்மா சலவையாக கூட இருக்கலாம். கர்மா செலவியா? அதென்ன புது வார்த்தை? மணி லாண்டரிங் மாதிரி சொல்றீங்க? கிட்டத்தட்ட அதேதான். போர்க்களத்துல கொஞ்சு குவித்த பாவங்களுக்கான ஒரு ஆன்மீக வடிகாலாக கூட இந்த சமணப்பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கலாம். தான் செய்த பெரும் கொலைப்பாதகங்களுக்கு பரிகாரமாகவே அவன் இவ்ளோ பெரிய அளவுல தர்ம காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஓ, பாவ மன்னிப்பு தேடுற மாதிரி. ஆமா. இன்னொரு பக்கம் அஜித் சேன பட்டாரகர் போன்ற துறவிகளுக்கும் இது தேவையாக இருந்துச்சு. தங்கள் மதத்தை பரப்பவும் பாதுகாக்கவும் அவங்களுக்கு அரசர்களோட பணபலமும் அதிகார பலமும் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் ஒரு பக்கம் ரத்தம் தோய்ந்த வாழ வச்சிருந்தாலும் மறுபக்கம் அவங்க அரசர்களை தங்கள் முதன்மை சீடர்களா ஏற்றுக்கிட்டாங்க. ஆக வாளும் மரமும் ஒரே மனிதனிடம் குடிகொண்டிருந்தன. ஒரு விசித்திரமான ஆனா அக்காலகட்டத்தோடு யதார்த்தமான கலவை அது. சுமார் 23 வருஷங்கள், அதாவது கிபி 938 முதல் 961 வரை தென்னிந்தியாவுல யாரும் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா விளங்கிய பூதுகன் கிபி 961ல மரணம் அடைஞ்சான். அவன் விட்டு சென்ற நீண்டகால தாக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம கட்டான ஆராயணும். ஆமா, அதுதான் வரலாற்றுல அவனோட உண்மையான தடம். அவனுக்கு பிறகு அவனோட மகனான 2ஆம் மாரசிம்மன் அரியணை ஏறினான். அவனும் சளைத்தவன் கிடையாது. குர்ஜர பிரதிகாரர்களுக்கு எதிரான போர்களெல்லாம் கலந்துகிட்டு தந்தையை மிஞ்சிய வீரனா திகழ்ந்தான். ஆனா பூதுகனோட உண்மையான வரலாற்று தாக்கம் அப்படிங்கிறது அவன் பெற்று வெற்றிகள் இல்ல, அவன் தடுத்து நிறுத்திய விஷயத்துல தான் இருக்கு. அந்த புள்ளியத்தான் நாம எவ்வளோ நேரம் சுற்றி வந்துகிட்டு இருந்தோம். தக்கோலம் போரோட விளைவா என்ன நடந்துச்சு? சுமார் 40 முதல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ பேரரசு எந்த ஒரு பெரும் விரிவாக்கமும் இல்லாம தற்காப்பு நிலையிலேயே சுருங்கி போச்சு. ஆமா, சோழர்களோட படை பலம், பொருளாதாரம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே அந்த ஒரு போரினால முடங்கி போச்சு. சுருக்கமா சொன்னா பிற்கால சோழர்களோட பொற்காலம் அப்படின்னு நாம இன்றளவும் கொண்டாடுறோமே, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலம், அந்த பொற்காலத்தோட தொடக்கத்தை ஒரு அரை நூற்றாண்டு காலம் தள்ளி போட்ட மாபெரும் வரலாற்று தடைக்கல்லே இந்த 2ஆம் பூதுகன் தான். அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு அரசனோட அரசியல் கூட்டணிகள், அவனோட மத நம்பிக்கை, எதிரியோட யானை மீது ஏறும் அவனோட துணிச்சல் என அனைத்தையும் நாம அலசினோம். இன்று நாம கடல் கடந்த சோழர்களோட சாதனைகளையும் அவங்க தென்கிழக்காசிய நாடுகள் வரை செலுத்திய ஆதிக்கத்தையும் பெருமையோடு கொண்டாடுறோம். ஆனா ஒரு கணம் நீங்க எண்ணி பாருங்க, கிபி 949ல தக்கோலம் போர்க்களத்துல அந்த ஒரு யானையின் மீது பாய்ந்த அம்பு அல்லது குத்தப்பட்ட குர்வாள் மட்டும் தன் இலக்கை தவறியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? வரலாறே முற்றிலுமா மாறியிருக்கும். கண்டிப்பா. பூதுகன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதன் மட்டும் இல்லைன்னா சோழர்களோட பொற்காலம் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தா வரலாறு முற்றிலும் வேறொரு புவியியல் திசையில பயணித்திருக்கலாம் இல்லையா? ஆமா சாம், சாம்ராஜ்ய விரிவாக்கம் வடக்கே போயிருக்கலாம். சோழர்கள் இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியா பக்கம் தங்கள் பார்வையை திருப்புவதற்கு பதிலாக வடக்கே ராஷ்டிரகூடர்களோட நிலப்பரப்பை நோக்கி, அதாவது இன்றைய மகாராஷ்டிரா வரை தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியிருக்கலாம். ஒருவேளை பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டில் கட்டப்படுவதற்கு பதிலாக வடக்கே ஏதோ ஒரு மராட்டிய பகுதியில சோழர்களோட வெற்றி சின்னமா எழும்பியிருக்கலாம். அது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கற்பனை தான். வரலாறு அப்படிங்கிறது வெறும் நடந்த சம்பவங்களோட தொகுப்பு மட்டும் கிடையாது. ஒரு தனி மனிதனோட சில நொடிச் செயல் எப்படி பல நூற்றாண்டுகளோட புவியியல் மற்றும் பண்பாட்டு யதார்த்தங்களை அடியோடு மாற்றி எழுதுகிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இது. அந்த ஒற்றை குருவாலோட கூர்முனையில தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட எதிர்கால வரைபடமும் சில வினாடிகள் ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க.